Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.7ல் தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம்னா 729, 243, 81. இதில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா T7, அதாவது செவன்த் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட டிஎன் ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் வந்து பார்த்தோம்னா a × r⁻n−1ங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏவோட வேல்யூங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ 729. அடுத்தது ஆரோட வேல்யூ ஆறுங்கிறப்ப எனக்கு காமன் ரேஷியோங்கிறப்ப அதோட ஃபார்முலா T2/T1. இந்த இடத்துல T2 வந்து T2ங்கிறப்ப செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 243. அடுத்தது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 729. இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா 243 1 சார், இது 729 கேன்சல் பண்ணனா 3 வந்து கிடைக்கும். நான் ஆரோட வேல்யூ 1/3 கிடச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 729. இங்கே என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 7. ஏன் என்னோட வேல்யூ 7 போடுறோம்னா எனக்கு செவன்த் டேர்ம் தான் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். அதனால ஏவோட வேல்யூ 729, என்னோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 1/3. அப்படின்னா டி என்னுக்கு பதிலாக நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 729 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 1/3. அடுத்து என்னுக்கு பதிலாக 7, மேலே பவரில் -1 இருக்குது. அப்படின்னா 7 - 1. அப்படின்னா 729 இன்ட்டு 1/3. 7 - 1ஓட வேல்யூ 6ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 729 இன்ட்டு 1க்கு வந்து பவர் 6 கொடுக்குறேன், 3க்கும் பவர் 6 வந்து கொடுக்குறேன். அப்படின்னா 1/6ங்கிறப்ப எனக்கு 1 தான் திருப்பி கிடச்சிருக்கும். /3/6. அப்படின்னா 729 இன்ட்டு 1/3/6ஓட வேல்யூ 729. அப்படின்னா 729 கேன்சல் ஆகிறப்ப ஆன்சர் எனக்கு 1 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு செவன்த் டேர்ம் T7ஓட வேல்யூ 1ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஃபோர்த் சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x+6, x+12, அதுக்கப்புறம் x+15. இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ராசஸோட கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட கான்சிக்யூட்டிவ் டேர்மும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை ஒரு சீக்வன்ஸாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா x+6, x+12, x+15 அப்படின்ட்டு எனக்கு இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனுங்கிறப்ப எனக்கு அதுக்குரிய இருக்க காமன் ரேஷியோ சேமாக இருக்கணும். அப்படி காமன் ரேஷியோஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அவங்களே ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கொடுத்ததுனால நம்ம அதே கண்டிஷனையும் யூஸ் பண்ணிப்போம். காமன் ரேஷியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா r = T2/T1. T2ங்கிறப்ப அதோட வேல்யூ x+12, T1ங்கிறப்ப அதோட வேல்யூ x+6. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா r = T3/T2, அதாவது தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுறேன். தேர்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா x+15, செகண்ட் டேர்ம் பார்த்தோம்னா x+12. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நான் சேம், அதாவது ஈக்குவல். ஏன்னா பார்த்தோம்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனுங்கிறப்ப அதோட காமன் ரேஷியோஸ் வந்து எப்போவுமே சேமாக இருக்கும். அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவல்னுட்டு அர்த்தம். நான் எனக்கு எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா x+12 / x+6 = x+15 / x+12ன்னு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இதுவும் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா எனக்கு x+12 இன்ட்டு x+12ன்னு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு x+15. இது இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் x+6. அப்படின்னா இந்த எக்ஸை ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன், 12 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x×xங்கிறப்ப x², அடுத்து x×12ங்கிறப்ப 12x, அடுத்து 12x ங்கிறப்ப திருப்பி ஒரு 12x கிடச்சிருக்கும். 12×12ங்கிறப்ப 144. அடுத்து x×xங்கிறப்ப x² ஈக்குவல் டு இருக்குது, அதை எழுதிட்டேன். அடுத்து இதையும் ஒவ்வொன்று தனித்தனியாக போட்டுக்கிறேன், இல்லைனா கன்ஃபியூஷன் ஆகும். அப்படின்னா x×xங்கிறப்ப x², அடுத்து x×6ங்கிறப்ப 6x, அடுத்து 15×xங்கிறப்ப 15x, அடுத்து 15×6ங்கிறப்ப 90 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு இந்த x² கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 12x + 12x வந்து 24x + 144 = இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 21x
ப்ளஸ் 90. இப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடும் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறேன். அப்படின்னா 24x அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ப்ளஸ் 21x இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும்னா மைனஸ் 21x ஈக்குவல் டு இந்த 90 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ப்ளஸ் 144 எங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் 144 ஆகும். அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணேன்னா 3x ஈக்குவல் டு 90ல் 144 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தோம்னா மைனஸ் 54 கிடைக்கும். அப்படின்னா இது 3 1s 3 1s 3 மீதி 2 அப்படின்னா 3 8s 24. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ மைனஸ் 18 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.